ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேலேருந்து யூடிஎஸ் அப்படி சொல்லிட்டு அன்ட்ரஸ்ட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ இந்தியன் ரயில்வேல யூடிஎஸ் அப்படி சொல்லிட்டு அன்ட்ரஸ்ட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனில் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவது, ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணி வாங்குவது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் ரயில்வே யூடிஎஸ் அப்படி சொல்லிட்டு அன்ட்ரஸ்ட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான இந்த அப்ளிகேஷனை எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் அன்ட்ரஸ்ட் டிக்கெட் புக் பண்ணி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு லைனில் க்யூவில் நின்று தான் நீங்கள் அந்த கவுண்டர்லேருந்து நீங்கள் அன்ட்ரஸ்ட் டிக்கெட் புக் பண்ணி வாங்கிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்ட்ரஸ்ட் டிக்கெட் புக் பண்ணி வாங்குறதுக்கு நீங்கள் அந்த கவுண்டரில் லைனில் நின்னீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய இருந்ததுனால இந்தியன் ரயில்வே என்ன பண்ணாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நிறைய சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு யூடிஎஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த அப்ளிகேஷன்லேயே அவங்க அன்ட்ரஸ்ட் டிக்கெட்டை புக் பண்ணி வாங்கிப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி ஒரு யூடிஎஸ் அப்படி சொல்லிட்டு அன்ட்ரஸ்ட் டிக்கெட் அப்ளிகேஷனை அவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் நம்ம எப்படி அன்ட்ரஸ்ட் டிக்கெட் புக் பண்ணி வாங்குறது அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூடிஎஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதேமாரி நீங்களும் உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல உங்களுக்கு ரெஜிஸ்டர் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நேம் கேட்கும். நேமை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மொத்தம் 8 கேரக்டரில் நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் அதே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேலாக ஃபீமேலாக கேட்கும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் மந்த் இயர் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்பிளேல ரீஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்னு கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து நீங்கள் அந்த மாதிரி லாகின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஓடிபி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு என்னோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு என்னோட மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி வச்சு நான் இப்போ லாகின் பண்ணுறேன். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஓடிபி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல உங்களுக்கு ஃபீட்பேக் கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட மொபைல் அது லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் புக்கிங் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சர்க்கிளில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ட்ராவல் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா புக் பிரிண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் அதில் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் ட்ரெயின் ஏற போகிறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணல நான் சென்னை எக்மோர் அந்த இடத்த நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ அந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்த இடம் வரை போகிறேனோ ஸோ அந்த இடத்த நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிண்டி அந்த இடத்த நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஃபேர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம். நீங்கள் கிளியராக நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டோ ஸோ அந்த அமௌண்ட் அந்த டிஸ்பிளேல காட்டியிருக்கோம். ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ரைட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே மல்டி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு கேட்கும். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ, பீம் யூபிஐ,
ரூபே கார்டு எல்லாமே நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆப்ஷனோ ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பே அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லே டிஸ்பிளேல கேட்கும் பாருங்கள், கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ டிஸ்பிளேல நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீம் அப்படி சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ அப்படி சொல்லி கொடுத்துற ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பே பை எனி யூபிஐ ஆப் அப்படி சொல்லி கேட்குது. ரைட் சைடை பார்த்தீங்கன்னா பே பை எனி யூபிஐ ஐடி அப்படி சொல்லிட்டு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பே பை எனி யூபிஐ ஆப் அந்த ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் இருக்கிற யூபிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அதில் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எந்த பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணுமோ ஸோ அந்த பேங்க் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி நான் கரெக்டான பேங்க் தான் செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பே அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் கேட்கும். உங்களோட யூபிஐ பின்னை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரயில்வே யூடிஎஸ் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட டிக்கெட் உங்களோட மொபைலில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் டிக்கெட் டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு டிஸ்பிளேல காட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் எந்த இடம் வர போகிறீங்களோ ஸோ அந்த இடத்தோட நேம் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு எவ்வளோ கிலோமீட்டர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துரும். உங்களோட டிக்கெட் நம்பர்லாம் கொடுத்துரும். ஸோ எல்லாமே நீங்கள் கிளியராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியாக இந்தியன் ரயில்வே யூடிஎஸ் அப்ளிகேஷன் மூலம் உங்களோட அன்ரிசர்வ்ட் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணி வாங்குறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பேர் தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணிட்டால் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு டவுட் வரும். பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மொத்தம் 8 கேரக்டரில் நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண தெரில அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு. நான் கமெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு உங்களுக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் அதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ அதை கேட்டுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வந்துக்கிட்டே இருக்கு, டிக்கெட் எதுவுமே புக் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே அந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போய்க்கோங்க.